Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view 5 questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, which organization has created an AI office to regulate the AI technology அப்படின்னு கேட்டிருக்காங்க. AI தொழில்நுட்பத்தை ஒழுங்குபடுத்த எந்த அமைப்பு AI அலுவலகம் ஒன்றை உருவாக்கி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சமீபத்தில் பார்த்தோம்னா இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ஏஐயை வந்து ரெகுலேட் பண்றதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த சட்டத்தின் செயல்பாடுகள் அண்ட் தென் இதெல்லாம் மேனேஜ் பண்றது AI ஆஃபீஸ் அப்படிங்கிறதையும் யார் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் யூனியன் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏஐ ரிலேட்டடா லெஜிஸ்லேஷன், அதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்ததுல முதன்மையான அமைப்பா இருக்கிறதும் இந்த யூரோப்பியன் யூனியன் தான். சரிங்களா? அடுத்தது, ருத்ரா M2 சக்சஸ்ஃபுல்லி டெஸ்டட் பை DRDO இஸ் விச் டைப் ஆஃப் மிசைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ DRDO ஆல் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட ருத்ரா M2 எந்த வகை ஏவுகணை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோம்னா ஒரு விமானத்திலிருந்து நம்ம லான்ச் பண்ண முடியும், அது தரையில இருக்கக்கூடிய டார்கெட்டை போய் அட்டாக் பண்ணும். சரிங்களா? அந்த வகையில் பார்க்குறப்ப இதை வந்து ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ ரீசெண்டாக தான் டெஸ்ட் பண்ணி முடிச்சிருந்தாங்க. ஓகேவா? அடுத்தது, which government body deals with unclaimed investment அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? உரிமை கோரப்படாத முதலீடுகளை கையாளும் அரசின் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய IEPF அப்படிங்கிற அமைப்பு தான். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அப்படிங்கிற அந்த அமைப்பு தான் இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றோம். நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் இந்த அன்கிளைம்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் மேனேஜ் பண்றாங்க. ஓகேவா? சோ இத பத்தின ஒரு ஆர்டிகல் நமக்கு DNA-ல இருக்கும், அதுல பாத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது, which type of blood cells contain only antibodies without antigens அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வகை இரத்த செல்களில் ஆன்டிஜன்கள் இல்லாமல் ஆன்டிபாடிஸ் மட்டுமே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பே பிளட் குரூப் தான். ஓகேவா? சோ 1952ல இப்படி ஒரு அரிய வகை பிளட் குரூப்பை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க நமக்கு. ஸோ நார்மலாக நமக்கு பிளட் குரூப் எடுத்து பார்த்தோம்னா ஆன்டிஜென்ஸ் அப்படிங்கிறது RBCல இருக்கும், ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது பிளாஸ்மாவில் வந்து இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த பிளட் குரூப் பாம்பே பிளட் குரூப்ல பார்த்தோம்னா நமக்கு ஆன்டிஜென்ஸ் அப்படிங்கிறது இருக்காது, ஒன்லி ஆன்டிபாடிஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஆஃப் த பிளட் குரூப் டைப்ஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, வேர் வில் த சோழா மியூசியம் பி லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சோழர்களுக்கான அருங்காட்சியகம் அப்படிங்கிறது எங்கே வரப்போகுது அப்படின்னா நமக்கு தஞ்சாவூரில் தான் வரப்போகுது. ஸோ இதை அமைக்கிறதுக்காக ஒரு நிபுணர் குழுவை தமிழக அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த செய்தியில் நம்ம பார்க்குறோம், ஐ மீன் இந்த கொஸ்டினில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.